ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ப்ரீ கன்சம்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் 1994, அதாவது பிசிபிஎன்டிடி ஆக்ட் 1994 இந்தியாவில் பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் 1994 பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கருவில் இருக்க சிசு ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறது சட்டப்படி குற்றம். இந்த பிசிபிஎன்டிடி ஆக்டை இந்தியாவில் பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக 1 ஜனவரி 1996 நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதுக்கு கீழே பல விதிமுறைகளை வகுக்கிறாங்க. இந்த விதிமுறைகளை மீறி நடக்கிறவங்களுக்கு தண்டனைக்குட்பட்டவர்களாக அவங்கள கருதப்பட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு முழு அத்தாரிட்டி இருக்குது. இந்த ஆக்டை ஆக்ட் நம்பர் 57 கீழே 1994 கொண்டு வராங்க. இதை யார் எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஆக்டுக்கு எப்போ ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னா 20 செப்டம்பர் 1994. இதை எப்போ இருந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா 1 ஜனவரி 1996 இந்த ஆக்டை பிசிபிஎன்டிடி ஆக்டாக 2003 திருத்தம் செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, கருவில் இருக்க குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் எப்படின்னா அல்ட்ராசவுண்ட் அண்ட் அமினோசென்டிசிஸ், அப்புறம் அல்ட்ராசோனோக்ரோஃபி, இந்த மாதிரியான ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பெண்ணாக இருந்துச்சுன்னா கருவிலேயே கொள்கிற பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட். நெக்ஸ்ட்டு செக்ஸ் செலெக்ஷன்னா என்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். அதாவது கருவில் இருக்க சிசு தாங்கள் விரும்பாத அல்லது தங்களுக்கு பிடிக்காத சிசுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைய கருவிலேயே கொல்றது, இதைத்தான் செக்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டுக்கு கீழே மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரிலிமினரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஆக்ட். இந்த ப்ரிலிமினரி காம்பனன்ட்ஸை பற்றி சாப்டர் 1 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சம் இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸை இந்த சாப்டர் 1 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிசிபிஎன்டிடி ஆக்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி. அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அப்படின்னா செக்ஷன் 17 கீழே அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அத்தாரிட்டி. தென் ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், அது ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லாட்டி நர்சிங் ஹோமாக இருக்கலாம், இல்லாட்டி எந்த பிளேஸ், அதாவது எனி பிளேஸ் விச் கிவ்ஸ் ஜெனட்டிக் கவுன்சிலிங் டு பேஷண்ட்ஸ். ஜெனட்டிக் கவுன்சிலிங் பேஷண்ட்ஸுக்கு தரக்கூடிய இடமா இருக்கணும். இதைத்தான் ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஜெனட்டிக் கிளினிக்ஸ்னால் அது ஒரு கிளினிக் அல்லது இன்ஸ்டிடியூட்டாக இருக்கலாம். அங்கே ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸை கேரி அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் லெபார்ட்ரினா அப்படின்னா ஜெனட்டிக் கிளினிக்ஸ்லேருந்து தரப்படுற சாம்பிள்ஸை வாங்கி ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணுற இடத்த ஜெனட்டிக் லெபார்ட்ரின்னு சொல்லுவாங்க. தென் கைனகாலஜிஸ்ட்னால் யாருன்னா அவங்க போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமை கைனகாலஜியில் முடிச்சுட்டு போகணும். ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா இது அல்ட்ராசோனோக்ரோஃபி அல்லது ஃபீட்டோஸ்கோப்பி அல்லது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து சாம்பிள் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி கோரியானிக் வில்லி, இல்லாட்டி பிளட் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமனை ஜெனட்டிக் லெபார்ட்ரிக்கு அனுப்பி ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ், இதைத்தான் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா இப்போ சொன்ன சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஜெனட்டிக் அல்லது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அந்த சிசுவுக்கு இருக்கா, இல்லை குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, இல்லை கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, அல்லது எனி செக்ஸ் லிங்க்டு டிசீசஸ் அந்த சிசுவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சாப்டர் 2 ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், ஜெனட்டிக் லெபார்ட்ரிஸ் அண்ட் ஜெனட்டிக் கிளினிக்ஸ், இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் சாப்டர் 2. எந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டராக இருந்தாலும் சரி, ஜெனட்டிக் லெபார்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஜெனட்டிக் கிளினிக்காக இருந்தாலும் சரி, இந்த ஆக்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸை கேரி அவுட் பண்ணணும். எந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, ஜெனட்டிக் லெபார்ட்ரி அல்லது ஜெனட்டிக் கிளினிக்காக இருந்தாலும் சரி, குவாலிஃபைடு இல்லாத பர்சன்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸை கேரி அவுட் பண்ணக்கூடாது. தேர்டு பாயிண்ட் எந்த மெடிக்கல் ஜெனிசிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பிளேஸில் மட்டும்தான் இந்த ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸை கேரி அவுட் பண்ணணும். தென் சாப்டர் 3 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ்
குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், genetic metabolic diseases, hemoglobinopathies, sex-linked genetic diseases, congenital anomalies, any other abnormalities specified by Central Supervisory Board. இந்த abnormalities எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும்தான் கேரி அவுட் பண்ணுறதா இருக்கணும். அதாவது கருவில் இருக்க குழந்தை அந்த சிசு வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரிட்டீரியா ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ்க்கு வந்து அபோவாக இருக்கணும். அந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து 2 or more ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆகியிருக்கணும். அப்போனா தான் அந்த சிசுவை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபேமிலியில் யாராவது மூளை வளர்ச்சி கம்மியாகவோ இல்லை ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டிஸோடவோ இருந்திருக்கணும். அப்படின்னா தான் ஒருவேளை அந்த ஜெனட்டிக் டிசார்டர் வந்து அந்த குழந்தையும் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அந்த ப்ரெக்னென்ட் விமன் கிட்ட அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி வாங்கிக்கணும். அதோட ஒரு காப்பியையும் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெக்னென்ட் உமனோட நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ப்ரீநேட்டல் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தாய்ட்டையும் சரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டையும் சரி ஈவன் ஹஸ்பண்ட்டையும் சரி ரிலேட்டிவ்ஸ்ட்டையும் சரி இந்த மெடிக்கல் ஜெனிசிஸ்ட் வந்து சொல்லக்கூடாது. சாப்டர் 4 வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டு. இந்த போர்டில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்கள வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக பிரித்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸையும் வந்து இந்த சாப்டர் 4ல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டோட சேர்மன் யார்னா மினிஸ்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர். தென் வைஸ் சேர்மன் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர். தென் 2 members appointed by the central government. இவங்க வந்து எக்ஸ் ஆஃபீஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், இவங்களையும் வந்து எக்ஸ் ஆஃபீஸோன்னு சொல்லுவாங்க. 10 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களே அவங்க வந்து 10 பேர் இருப்பாங்க. 3 women members of the parliament. தென் 4 members appointed by the central government, அதாவது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 4 மெம்பர்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஜாயிண்ட் செக்ரட்டரி இன்சார்ஜ் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர், இவங்களையும் வந்து எக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸ் ஆஃபீஸர் தவிர மற்ற மெம்பர்ஸ் எல்லாருக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து 3 years தான். இந்த சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டோட மீட்டிங் வந்து ஒன்ஸ் இன் 6 months, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நடக்கணும். தென் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா பாலிசி மேக் பண்ணுறதும், அதாவது ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ரிலேட்டடாக பாலிசி மேக் பண்ணுறதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும், பப்ளிக் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது எதை பற்றினா ப்ரீநேட்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் பற்றி, ஸ்டேட் சூப்பர்வைசரி போர்டோட ஆக்டிவிட்டீஸை வந்து ரிவ்யூ பண்ணுறதும் மானிட்டர் பண்ணுறதும் இந்த சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதில் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து யார் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் வந்து ஆகிருக்கக்கூடாது. தென் வந்து அவங்க அன்சவுண்டு மைண்டோடு இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது, ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸோட ரிலேட்டட் பர்சன்ஸாக இருக்கணும். இந்த சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டு கீழே ஸ்டேட் சூப்பர்வைசரி போர்டும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கிராஃப், அதாவது 1000 மேல்ஸுக்கு வந்து இத்தனை ஃபீமேல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ரேஷியோ இருக்குது. அது 19th century ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியேஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் 1910, 1920, 30 வர 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 குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் வந்து 1970, 80லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருது. இந்த 6 ரேஷியோவை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக PCPNDT ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 6 ரேஷியோ வந்து கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அண்ட் அட்வைசரி கமிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி 1 or more அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃபீஸர் இல்லாட்டி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு அபோவ் ரேங்க்கில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. தென் ஒரு விமன் இருப்பாங்க, ஏதாவது உமன்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு விமன் இருப்பாங்க. தென் ஒரு ஆஃபீஸர் ஆஃப் லா ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. இந்த 3 மெம்பர்ஸும் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி கீழே ப்ரெசென்ட் ஆகி இந்த டெக்னிக்ஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. இந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், ஜெனட்டிக் கிளினிக்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது,
அதில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதில் வர கம்ப்ளைண்ட்ஸை வந்து கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டோட பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது இந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி கீழே ஒரு அட்வைசரி கமிட்டியையும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அலாக்கேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்வைசரி கமிட்டியில் 3 மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், 1 லீகல் எக்ஸ்பர்ட், 1 ஆஃபீஸர், 3 எமினன்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. சாப்டர் 6 வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், ஜெனட்டிக் லெபார்ட்ரிஸ் அண்ட் ஜெனட்டிக் கிளினிக்ஸ். ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், ஜெனட்டிக் லெபார்ட்ரிஸ் அண்ட் ஜெனட்டிக் கிளினிக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப அவசியம். சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி தான் அட்வைசரி கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ரினியூ பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டரை வந்து அவங்களோட பிளேஸில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கணும். இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், ஜெனட்டிக் லெபார்ட்ரி, ஜெனட்டிக் கிளினிக் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு, எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணுறதுக்கு அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிக்கு முழு உரிமை இருக்குது. அப்பீலை பொறுத்த வரைக்கும் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி கேன்சல் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர் அல்லது ஜெனட்டிக் லெபார்ட்ரி 30 டேஸுக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ அப்பீல் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து சாப்டர் 6 முடியுது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 7 டிஸ்கஸ் பண்ணலாம். சாப்டர் 7 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். அதாவது ப்ரீனேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து அஃபென்ஸாக கருதணும், தென் அதற்குரிய பனிஷ்மெண்ட்டும் பெனால்ட்டிஸும் என்ன, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் சாப்டர் 7. இப்போ இந்த மாதிரி ப்ரீனேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு எங்களோட ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர் இல்லாட்டி ஜெனட்டிக் லெபார்ட்ரியில் இல்லை ஜெனட்டிக் கிளினிக்கில் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அஃபென்ஸாக கருதி இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும், தென் ஃபைன் வந்து 10,000 rupees வரைக்கும் போட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரீனேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் வந்து எந்த சென்டர் வச்சு நடத்துகிறாங்களோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணி அதோட ஓனருக்கு வந்து 5 years இம்ப்ரிசன்மெண்ட்டும், தென் ஃபைன் வந்து 50,000 rupees வரைக்கும் போடுறதுக்கு பனிஷ்மெண்ட்டாக சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு டைம் வந்து இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர் இல்லாட்டி ஜெனட்டிக் லெபார்ட்ரி இல்லாட்டி ஜெனட்டிக் கிளினிக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த க்ரைமில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து 2 இயர்ஸுக்கு இனிஷியலாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லை இதே போல் தொடர்ந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் டைம், தேர்ட் டைம் அந்த மாதிரி தொடர்ந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த சென்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ரெக்னென்ட் உமன் இல்லாட்டி அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லாட்டி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கருவில் இருக்க குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக் சென்டர் போய் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து அஃபென்ஸாக கருதப்பட்டு அதுக்கு தண்டனை வந்து 3 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் 10,000 rupees ஃபைனும். அப்புறம் வந்து கக்னைசபிள், நான் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள் அப்படின்னா இந்த ஆக்டு கீழே இருக்கிற எல்லா பனிஷ்மெண்ட்டுக்கும் எல்லா பெனால்ட்டிக்கும் பெயில் தரப்பட மாட்டாது அப்படிங்கிறதா இதோட மீனிங். தென் லாஸ்ட் சாப்டர் 8th சாப்டர் வந்து மிஸ்லெனியஸ். ஒரு ஜெனட்டிக் சென்டர் மேலே க்ரைம் வந்து உறுதியாச்சு அப்படின்னா அதோட கன்சர்ன் ரெக்கார்ட்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஃபைனல் டிஸ்போசல் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். தென் சில க்ரிட்டீரியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 3 வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் எம்ப்ளாய்ட் அட் ஜெனட்டிக் லெபார்ட்ரி. அதாவது அந்த ஜெனட்டிக் லெபார்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் ஜெனிசிஸ்டோட மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது செக்ஷன் 3. தென் செக்ஷன் 5 வந்து ப்ரெக்னென்ட் உமன்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 8 வந்து சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 9 வந்து அலோவன்சஸ் ஆஃப் த மெம்பர்ஸ். தென் செக்ஷன் 17 வந்து பீரியட் இன்டர்வல் பிட்வீன் 2 மீட்டிங்ஸ் ஆஃப் த அட்வைசரி கமிட்டி. தென் செக்ஷன் 18 வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் மேனர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜெனட்டிக் சென்டர். செக்ஷன் 18 வந்து ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைடட் அட் த சென்டர். செக்ஷன் 21 வந்து அப்பீல். செக்ஷன் 29 வந்து ரெக்கார்ட்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி, அதோட பீரியட்ஸ் பற்றி. இப்போ இந்த ரெகுலேஷன்ஸில் வந்து எல்லாத்துலேயும் மாற்றம் கொண்டு வரக்கூடிய முழு பவர் வந்து சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டுக்கு மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோவில் வந்து பிசிபிஎன்டிடி ஆக்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரிவ்யூவாட்ட பார்த்துடலாம். அதாவது சாப்டர் 1ல் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரிலிமினரி காம்பனன்ட்ஸை பற்றி. தென் சாப்டர் 2ல் வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் சாப்டர் 3ல் வந்து அந்த ப்ரெக்னென்ட் உமனோட க்ரிட்டீரியா என்னது, இந்த டெக்னிக்ஸ் அவங்க கேரி அவுட் பண்ணுறது க்ரிட்டீரியா என்னது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சாப்டர் 4ல் வந்து சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்ட். சாப்டர் 5ல் வந்து அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அண்ட் அட்வைசரி கமிட்டி. தென் சாப்டர் 6ல் வந்து இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், ஜெனட்டிக் லெபார்ட்ரி இதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் சாப்டர் 7ல் வந்து அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். அண்ட் லாஸ்ட் சாப்டர் வந்து மிஸ்செலேனியஸ். தேங்க்யூ.